யாழ்ப்பாணம் குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானமை நேற்றைய நாளில் மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கியிருந்தது. என்னென்னு சொன்னால், குறிகட்டுவானில் இருந்து மொத்தம் 12 பேர் ஒரு படகுல, அதாவது 10 பயணிகளும் 2 படகு ஓட்டிகளும் மொத்தம் 12 பேர் குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி போயிருக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே போய் சேரத்தானே வேணும். ஆனால் படகு வரே இல்லை. நேரம் போக ஒரு சத்தத்தையும் காணையில் படகுல இருந்தாக்கள் இருந்து ஒரு விதமான தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற சொந்தக்காரருக்கு தெரிந்தானே இத்தனை மணிக்கு இன்ன படகுல இன்னார் வெளியினம்னு சொல்லி. அப்போ படகுக்கு ஏதோ நடந்துட்டு சொல்லி உடனடியாக கடற்படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து போய் தேடி பார்த்தா படகு கவிழ்ந்துட்டுது. சீரற்ற காலநிலை காரணமாக தள்ளாடி படகு கவிழ்ந்துட்டுது. இருந்த போதிலும் கூட அந்த படகுல இருந்த அவ்வளோ பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். காப்பாற்றி அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக. எனவே நேற்று நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம், மிகப்பெரிய ஒரு துயரமான நிகழ்வு இறுதி நேரத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நேற்று வெதர் சரியில்லை, கடல் கொந்தளிப்பாக இருக்குது, கூடுதலான கொந்தளிப்பாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாம். அப்போ இந்த படகுல போனாக்களுக்கு அந்த எச்சரிக்கை போய் சேரையிலையா, அல்லது தெரிஞ்சு கொண்டு சரி போக முடிவு போச்சுனமா இன்னமோ தெரியலை. இப்படியான ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சும்மாவே சனி ஞாயிறு என்று சொன்னாலே இலங்கையில் இந்த தண்ணீரில் மூழ்கிற சம்பவங்கள், அதில் அனர்த்தங்கள் நடக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அது ஒரு சம்பிரதாயமாகவே மாறிட்டுது. அப்படி இருக்கும்போது ஒரேதாக 12 பேர் போன ஒரு படகு கவிழ்ந்தது. அதுவும் குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு போன படகு கவிழ்ந்ததுன்றது உண்மையில ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அனைவரும் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. அதாவது அனுராதபுரம் உயர் நீதிமன்றம் இருக்குத்தானே, அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பை இப்பொழுது ரத்து செய்திருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம். என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் குமாரபுரம் படுகொலை, அதாவது திருவோணமலை கிளிவட்டி குமாரபுரம் இருக்குத்தானே, அங்கே 1996ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பவம். 24 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இராணுவத்தால். அதில் 6 இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழக்கு விசாரணைகள் நடந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016ஆம் ஆண்டு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் அந்த 6 பேரையும் பிடிச்சி விடுவிச்சாச்சு. ஏனென்று சொன்னால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படையில, போதிய சாட்சியங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் அந்த 6 இராணுவ சிப்பாய்களை விடுவிச்சாச்சு. அதுக்கு பிறகு சட்டமா அதிபர் திணைக்களம் சும்மா இருக்கையில அவை என்ன செய்து விட்டுச்சு சொன்னா, இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கு கொண்டு போட்டவே. இந்த மாதிரி அனுராதபுரம் நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு செல்லுபடியாகாது, அந்த 6 சிப்பாய்களும் விடுவிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களத்தால மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொண்டு போட்டு அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்குது. என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, அந்த அனுராதபுரம் நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு செல்லாது. எனவே அந்த 6 சிப்பாய்களும் மறுபடியும் விசாரிக்கப்பட வேண்டும், மறுபடியும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணைகள் இப்பொழுது மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. குமாரபுரம் பகுதியில் உயிரிழந்த அந்த 24 பொதுமக்களுக்கும் நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில மேன்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீல் கோர்ட் கொழும்புல தான் இருக்குன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அரசாங்கம் ஒரு ஆலோசனை ஒன்று செய்து வருதாம். என்னன்னு சொன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களுக்கும் 9 மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைக்கிறேன்னு சொல்லி அப்பீல் கோர்ட்டுகள் 9 மாகாணங்களையும் அமைச்சு அதுக்கு நீதிபதிகள் எல்லாம் நியமிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தலாம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது, அதுக்கு மேன்முறையீடு செய்கிறேன்னு சொன்னால் கொழும்புக்கு தான் போகணும், மட்டக்களப்பில் இருந்தும் கொழும்புக்கு தான் போகணும், வவுனியால இருந்தும் கொழும்புக்கு தான் போகணும். அப்போ அது கரைச்சல் தானே. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அமைச்சு விட்டா மக்களுக்கு அது இலகுவா இருக்கும் தானே. எனவே அரசாங்கம் அப்படியான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 22வது திருத்த சட்டம் இப்போ ஒரு பெரிய சிக்கலாக போய்கொண்டிருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதி அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடக்கும். காரசாரமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த கிழமை பாராளுமன்றம். எனவே அதுக்கு பிறகு அந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு, 22வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு 9 மாகாணங்களுக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைத்து அதற்கு நீதிபதிகளையும் நியமிப்பதற்கு இன்னும் 24 நீதிபதிகளை புதுசாக சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டியிருக்காம். அந்த 24 நீதிபதிகளையும் சேர்த்த பிறகு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் இன்றிலிருந்து ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்கின்றன. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு, அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தமாக 24 பேர் தண்டனையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எனவே இந்த 24 பேருக்கும் தண்டனை அறிவிக்கப்படுற நாள் ஒன்றுக்கு தானே அன்னைக்கு இலங்கையில மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னா ஒரேடியாக 24 பேருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட இருக்கிறது. என்ன தண்டனை என்பதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும், அதை நாங்கள் சொல்ல முடியாது, ஊகிக்கவும் கூடாது. எனவே அது ஒரு பக்கம் இருக்க, இந்தியிலிருந்து இந்த 24 பேர் இருக்கணும் தானே, அவைகள் தங்களோட விஷயங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா, சாட்சியங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லலாம். இந்தியிலிருந்து நீதிமன்றங்களை சொல்லலாம். ஏனென்றால் அவைக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். என்னதான் குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தாலும் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவையின் கருத்தையும் கேட்கணும் என்றதுக்காக அந்த 24 பேருக்கும் ஒவ்வொருத்தராக வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே அவையில் தங்களுடைய சாட்சியங்களை சொல்லலாம். அவர்கள் சார்பாக வேறு யாராவது சாட்சியங்கள் சொல்றதாக இருந்தாலும் கூட இந்தியிலிருந்து சொல்லலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 பேர்ல ஒரு ஆள் எனக்கு சாட்சியமும் தேவையில்லை, நானும் சாட்சியங்கள் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி மறுத்திருக்கிறார். அவராகவே மறுத்திருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த ஆஃபரை அவரே மறுத்திருக்கிறார். அவர் 6வது பிரதிவாதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய பேர் முகமது ரிஸ்வான் 6வது பிரதிவாதி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நானும் எந்த சாட்சியங்களும் சொல்ல போறதில்லை, என் சார்பாகவும் யாரும் சாட்சியங்கள் சொல்ல போறதில்லை என்று சொல்லி எதற்காக மறுத்தார் என்று தெரியல, ஆனால் மறுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றது இந்த 24 பேர் இருக்கணும் தானே, அவைக்கு எதிராக மொத்தம் 23,270 சார்ஜஸ் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கான். அப்படி என்று சொன்னா அந்த குற்றப்பத்திரிகையினுடைய சைஸ் என்ன சைஸ்ல இருக்கும்னு பாருங்க. இப்ப சாதாரண ஒரு சின்ன வழக்காக இருந்தாலே நாங்க கேள்விப்படுவோம் 1500 பக்கங்கள் 2000 பக்கங்கள்ல அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் எழுதப்பட்டு சொல்லி. அப்ப 23,270 குற்றங்கள் என்று சொன்னா, அப்ப அந்த குற்றப்பத்திரிகை அந்த பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அலுமாரி ஃபுல்லா அதுதான் இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1500 சாட்சியங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காம். அதோட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு தானே, சாட்சி பொருட்கள் என்று சொல்லி 2076 பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்காம். அந்த 2076 பொருட்கள்ல வெடிகுண்டுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள் இருக்கு தானே, சின்ன சின்ன பொருட்கள், அதுல இருந்து எல்லாம் சேர்த்து தான் 2076 பொருட்கள். எனவே இந்தியிலிருந்து பிரதிவாதிகளினுடைய சாட்சியங்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட உள்ளன. போலீசார் புதியதொரு அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் உடனடியாக அமுலுக்கு வருகிறது என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னா, ஏற்கனவே இருக்கிற பழைய விஷயம்தான், ஆனால் அதை யாரும் நடைமுறைப்படுத்துறையில, அது சட்டத்தில் இருக்குது, ஆனால் யாரும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டது. இப்போ போலீஸ் சொல்லியிருக்குது இந்தியிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வருது என்று சொல்லி. என்ன விஷயம் தெரியுமா? அதாவது பஸ் ஸ்டாப் இருக்குத்தானே, பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப், அதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தானே, பேருந்து நிலையம், எதுவாக இருந்தாலும் இந்த பஸ்ஸோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேற தனியார் வாகனங்கள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல நிறுத்தக்கூடாது மட்டுமில்லாமல் அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கூட நிறுத்தக்கூடாது. அதாவது ஒரு பஸ் பஸ் ஸ்டாப்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தண்டவாட்டில் நின்று பயணிகளை ஏற்றி கொண்டு போகணும். பிறகு பேருந்து நிலையத்துக்கு போகக்குள்ளையும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் தண்டவாட்டில் ஸ்மூத்தா போகணும் பெறணும். எனவே பஸ்ஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் அவசரத்துக்கு பார்க்கிங் ஒன்று கிடைக்கல என்று சொன்னா, அல்லது கடைக்கு போயிட்டு ஒரு சாமான் வாங்க போறோம்னு சொன்னா டப்பன் என்ன செய்வோம், ஒரு பஸ் ஸ்டாப்ல டப்பன் நிப்பாட்டி போட்டு டப்பன் வாராண்டி போட்டு ஓடுவோம். ஆனா அது கூட நீ செய்ய வேண்டாம், பிடிச்சா ஃபைன் அடிக்கப்படும் என்று சொல்லி இது கடுமையாக அமுல்படுத்தப்படுகிறது என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா பஸ்ஸை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது பஸ் நின்று டிலே ஆகி இப்போ ஏதாவது டிராஃபிக் ஆகி கணக்க பிரச்சனைகள் வரும், பயணிகள் அந்தரப்பட வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர பஸ்ஸுகள், லேட்டஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாமே வீல் சேர்ல பயணிகளை ஏற்றக்கூடிய மாதிரியான வசதி எல்லாம் வருதுதானே. அந்த தாழ்தள பேருந்து என்று சொல்லுவோம், லோவர் ஃபுட் போட் இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இப்போ வருதுதானே. அப்போ அதுல ஒரு ஆள் வீல் சேர்ல ஏறப்போறாருன்னு சொன்னா பஸ் அந்த சரியான இடத்துல நின்றா தான் வீல் சேர்ல ஏற முடியும். பஸ்ஸை கொண்ட முன்னுக்கோ பின்னுக்கோ நிப்பாட்டினா ஏற முடியுமா? இல்லைன்னு. எனவே இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால பஸ்ஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பஸ் நிற்கிற இடத்துல உங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே சட்டத்தில் இருக்கு என்று சொல்லியும் போலீசார் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றிலிருந்து அது கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து GSP+ வரிச்சலுகை பெறுறது தானே, அது சம்பந்தமாக புதியதொரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய உபகுழு, அமைச்சரவை உபகுழு என்று சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோட அந்த வரிச்சலுகை முடியுது.
அப்போ அடுத்த வருஷத்துக்கு வரிச்சலுகை வேணும் என்று சொன்னால் புதுசாக வந்து விண்ணப்பம் செய்யணும், விண்ணப்ப படிவமெல்லான்றப்பி அனுப்பணும். அதை வந்து சும்மா அனுப்ப முடியாது. ஐரோப்பிய ஒன்றியம் வந்து கணக்க கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு இலங்கைக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதான் நிறைவேற்றணும் இதான் நிறைவேற்றணும் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 27 நிபந்தனைகள் இருக்கா. அந்த 27 நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டால் மட்டும்தான் வரிச்சலுகை கிடைக்கும் என்று பார்த்தா இப்போ புதுசாக 5 சேர்த்து கிடக்குது. அப்போ 27 5 32 நிபந்தனைகள். அந்த 32 நிபந்தனைகளும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையான்றதை கண்காணிக்க தரணும். அதை கண்காணித்து அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து ஒழுங்கான்றப்புறத்துக்காக இப்போ ஒரு அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்காம். முக்கியமான அமைச்சுக்களில் இருந்து ஒரு ஆள் 2 பேர் என்று சொல்லி ஆட்களை எடுத்து எல்லாரையும் சேர்த்து ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்காம். அதாவது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, வர்த்தக வாணிப அமைச்சு, உணவு பாதுகாப்பு அமைச்சு என்று சொல்லி எல்லா பிரிவில் இருந்தும் ஆட்கள் எடுத்து, ஏன்னா அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் வரிச்சலுகைகள் கூட தேவைப்படும், அவைக்கு அதை அனுபவங்கள் இருக்கும். அதனால அங்கிருந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்காம். எனவே வரும் 2027 ஆண்டுக்கு வரிச்சலுகையை பெறுவதாக இருந்தால் கூடுதலான வேலைகளை இலங்கை செய்ய வேண்டியுள்ளது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.